ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கம். நீண்ட நாளாக பேசப்பட்டு இருந்த செய்தி இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. கர்நாடகா போறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அப்படின்ற செய்தியை இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்காங்க. சில அமைச்சர்கள் அதிகாரிகளோடு புடைசூழ கர்நாடகா போயிட்டு சிவகுமார் அவர்கள்கிட்ட, கர்நாடகாவுடைய சிஎம், காங்கிரஸ் சிஎம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீரை கொண்டு வந்துடலாம், மேகதாது அணையை நிறுத்திடலாம் அப்படின்ற ஒரு முனைப்போடு விஜய் அவர்கள் வர ஆகஸ்ட் 3ஆம் தேதி பயணத்தை மேற்கொள்றாரு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக டிவிக்கு நண்பர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது தலைவர் போறாரு, கண்டிப்பாக மேகதாது அணை கிடையாது, தண்ணீர் வந்துடும், ரொம்ப பாசிட்டிவாக பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க டிவிக்கு நண்பர்கள். ஸோ எப்படி பார்க்குறீங்க? தண்ணி வருமா? மேகதாது அணை நிற்குமா? அந்த கட்டட பணி நிற்குமா? ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ விஜய் அவர்களோட ரசிகர்களை பொறுத்தளவில் விஜய் அவர்களால் செய்ய முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. விஜய் அவர்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். தாவேக்கா தமிழ்நாட்டில் பெரிய ஒரு வெற்றியை பெற்றாச்சு. அடுத்தது நேஷனல் லெவலில் பெரிய வெற்றியை நாங்கள் பெற போகிறோம். அடுத்தது விஜய் அவர்கள் பிஎம் ஆக போகிறாரு. இதெல்லாம் நாங்கள் சும்மா சொல்ல, தாவேக்கா நண்பர்கள் இதெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அடுத்தது விஜய் அவர்கள் பிஎம் ஆக போகிறாரு. தாவேக்காவை பொறுத்தளவில், விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஏஷியா லெவலில் அவங்களுக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு பற்று அவர் மேலே இருக்குது. விஜய் அவர்களை பெரிய லெவலில் ஒரு உயரத்தில் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் நினச்சா என்ன வேணாலும் செஞ்சிடலாம். மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், தமிழ்நாட்டுக்கு தண்ணியை வாங்கி கொடுத்துடலாம். விஜய் அவர்கள் பர்சனலாக இறங்கியாச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு தீனி போடக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஸோ இப்போ விஜய் அவர்கள் கர்நாடகா போய் டிகே சிவகுமார் அவர்களை மீட் பண்ணுறாங்கன்னா நிறைய ரீல்ஸ் மெட்டீரியல்லாம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் விஜய் அவர்கள் போய் அதை பார்வையிடுறாரு. அங்கே பார்த்தா விஜய் அவர்கள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காரு, நல்லா ஃபிட்டாக இருக்காரு, மற்ற சிஎம்ஸ் மாதிரி இல்லை, ஒரு யங்கான சிஎம் விஜய் அவர்கள். ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. விஜய் அவர்கள் பாருங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்காரு, எப்படி நடக்கிறாருன்னு பாருங்க, எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்காருன்னு பாருங்க. விஜய் அவர்களும் பார்த்தா நேச்சுரலாக இல்லைங்க. அங்கே அவரு அந்த ரீல்ஸுக்கு போஸ்ட் கொடுக்குறது, இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணும்போது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. விஜய் அவர்களோட ரசிகர்களும் நம்புறாங்க, விஜய் அவர்கள் தனி மனிதராக அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவார் நம்புறாங்க. ஸோ அவங்களுக்கு தீனி போட்ட மாதிரியும் இது ஆயிரும். ஸோ அந்த வேலைகளை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சட்ட ரீதியாக பல ஆண்டுகள் இதுக்கு போராடி இருக்கோம். அதுபோக மக்களும் போராடி இருக்காங்க. அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இவ்வளவு நாள் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் செய்தும் நம்ம சாதிக்க முடியாத விஷயங்களை விஜய் அப்படின்ற ஒரு மனிதர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு ரசிகர்கள் நம்புறாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட சாபக்கேடே. ஒரு மனிதரால, ஒரு இண்டிவிஜுவலால எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஹீரோ மேல பெரிய பற்று இருக்கலாம், பட் ஒரு ஹீரோவால எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. நம்ம ஒரு சொசைட்டியா கலெக்டிவா நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அது இல்லாம ஒரு மனிதர் எல்லாத்தையும் சாதிச்சிருவார் நம்புறது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு அப்பாவித்தனம், அது ஒரு அடிமைத்தனம் கூட சொல்லுவேன். என்னால் முடியாததை, தமிழ் மக்களால் முடியாததை, தமிழ் நாட்டில் கூடிய அரசியல் கட்சிகளால் செய்ய முடியாத விஷயத்த விஜய் அப்படின்ற ஒரு மனிதர் செஞ்சிருவார் நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு அடிமைத்தனம் தான். நம்ம இன்னொருத்தரை கண்மூடித்தனமாக நம்புகிறோம், கண்மூடித்தனமாக அவர் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல லீகலாக நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கும். கோர்ட் ஆர்டர் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம லீகலாக மூவ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறீங்கன்னா நீங்கள் வீக்காக தென்படுவீங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து அங்கே ஓடி போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நம்மக்கிட்ட கோர்ட் ஆர்டர் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது, நியாயம் நம்ம பக்கம் இருக்குது, நமக்கு தண்ணி வரணும், அது நம்ம தண்ணி. அப்படி இருக்கும்போது நம்ம இங்கிருந்து அங்கே ஓடி போய் இந்த கோர்ட் ஆர்டரை பைபாஸ் பண்ணி அங்கே போய் பேச்சுவார்த்தை ஒரு தனிநபராக விஜய் நடத்துறாருன்னா அது நம்மள பலவீனமான ஒரு பொசிஷனுக்கு தான் தள்ளும். நம்ம லீகலாக மூவ் பண்ணுறதா நமக்கு நல்லது. ஏன்னா லீகலாக நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கோம். பட் அதை விட்டுட்டு இப்போ விஜய் அவர்கள் தனியாக அங்கே போகிறாரு.
இது ஒரு வெறுமனே ஒரு பப்ளிசிட்டிக்கான ஒரு விஷயமா அவங்க இதை பார்க்குறாங்க. ரெண்டாவது, நீங்க உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்கனாலே இது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அணை கட்டுறோம் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடுறாங்கல்ல, அதை லெஜிட்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அது மாறிடும். உங்களோட ஸ்டாண்ட் என்ன? அணை கட்டவே கூடாது, அவ்வளவுதான். இதுல என்ன பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான தேவை இருக்கு? அவங்க அணை கட்டியே தீர்வுன்றாங்க, நீங்க அணை கட்டவே கூடாதுன்றீங்க. இங்க பேச்சுவார்த்தைக்கான ஸ்கோப் என்ன இருக்கு? சோ நீங்க அதை தாண்டி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நீங்க இறங்குறீங்கன்னா அப்ப என்ன ஆயிருதுன்னா, நீங்க கர்நாடகாவோட இந்த முயற்சிகளுக்கு அதை நீங்க லெஜிட்டமைஸ் பண்றீங்க, அதுக்கு ஒரு அதை நியாயப்படுத்துறீங்க, அந்த மாதிரி ஆயிருது. ஸோ முதல்ல நீ அணை கட்டுறதே தப்பு, அணை கட்டக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணுங்க, அவ்வளவுதான் நம்ம ஸ்டாண்டு. அதை தாண்டி எங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு நீங்க இப்ப அங்க போறீங்க. அது போக இப்ப நியூஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, கர்நாடகாவோட முதல்வர் DK சிவகுமார் அவர்களும் விஜய் அவர்களும் அந்த அணை கட்டக்கூடிய அந்த சைட் இருக்கு இல்லையா, அந்த இடத்தெல்லாம் ஹெலிகாப்டர்ல பார்வையிட போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. இப்ப அணை கட்டக்கூடாதுன்றதான் உங்களோட ஸ்டாண்டு, அந்த இடத்துல மேகதாது அணையை கட்டக்கூடாது, அதுதான் உங்க ஸ்டாண்டு. அப்ப எதுக்கு அந்த பகுதியை போய் நீங்க சுத்தி பார்க்கணும்? சுத்தி பார்க்கறதால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை பார்வையிடுவதால என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்களோட ஸ்டாண்ட் அங்கே அணையே இருக்கக்கூடாது, அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எல்லாம் போய் எதுக்கு நீங்க விசிட் பண்ணணும்? ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க இதை எப்படி டிசைன் பண்றாங்கன்னா, ரீல்ஸ் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை டிசைன் பண்றாங்க. அப்படியே ஹெலிகாப்டர்ல போற மாதிரி ரீல்ஸ் போடுறது, வீடியோஸ் எடுக்கிறது, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஷேர் பண்றது. அதை தாண்டி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா நம்மள பலவீனமான ஒரு பொசிஷனுக்கு தான் தள்ளும். அது நமக்கு எந்த வகையிலையும் யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சிருவாரு, நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை, நம்மலாம் வீட்டில் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம், ரீல்ஸ்லாம் வரும், ரீல்ஸ் நம்ம பார்ப்போம், விஜய் அவர்கள் எல்லாத்தையும் கரெக்டாக போய் முடிச்சுட்டு வந்துருவாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வென்றெடுத்த விஷயங்களெல்லாம் இவங்க பின்னுக்கு தள்ளிட்டு இருக்காங்க, அதை வீணடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தளவில் அங்கே பேச்சுவார்த்தைக்கு போகிறதே தவறு. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போனாலே அவங்களோட அந்த முயற்சிகளை நம்ம லெஜிட்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுக்கான எந்த வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது. நம்ம ஸ்டாண்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒரு இடமும் கிடையாது. அணை கட்டக்கூடாது, என்ன ஆனாலும் அணையை கட்ட விட மாட்டோம், அவ்வளோதான். அதில் என்ன உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கான ஸ்பேஸ் என்ன இருக்குது? ஸோ ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? எப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு, இப்போ விஜய் அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. எங்களால் என்ன முடியுமோ, விஜய் அவர்கள் எவ்வளோ இறங்கி போயிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச முடியுமோ, வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு அவங்க தண்ணி திறக்கல அப்படின்னா நம்ம என்னப்பா பண்ணுறது? விஜய் அவர்கள் இவ்வளோ தூரம் இறங்கி போகிறாருல அப்படின்ற ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ண இது ட்ரை பண்ணுறாங்களா? எப்படி பார்க்குறீங்க இதை? இவங்க என்ன நரேட்டிவ் கட்ட முயற்சி பண்றாங்கன்னா, விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் எப்படி ஒரு இண்டிவிஜுவலா அவரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சில விஷயங்களெல்லாம் செய்து முடித்தாரோ, அதே மாதிரி விஜய் அவர்களும் தனி மனிதனா அவர் செஞ்சு முடிச்சிருவாரு. விஜய் அவர்களை பொறுத்தளவுல தனி மனிதனா தான் அவர் ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லையா? தனி மனிதனா ஓட்டு வாங்கியாச்சு, ரைட்டு. ஆனா நீங்க தனி மனிதனா தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிச்சிட முடியாது, தனி மனிதனா நீங்க தமிழ்நாட்டில் சோசியல் ரிஃபார்மை கொண்டு வந்துட முடியாது, தனி மனிதனா நீங்க மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்க மேம்படுத்திட முடியாது, தனி மனிதனா நீங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது, தனி மனிதனா நீங்க பொருளாதாரத்தில் மேம்படுத்திட முடியாது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் தனி மனிதர்களை வழிபட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, சூப்பர், எல்லாம் ரைட்டு. ஆனா நீங்க தமிழ்நாட்டை மாற்றணும், தமிழ்நாட்டை வளர்க்கணும், தமிழ்நாட்டோட உரிமைகளை வென்றெடுக்கணும்னா தனி மனிதனா பண்ண முடியாது. அதுக்கு 8 கோடி தமிழர்களோட துணை தேவை, அவங்களோட ஆதரவு தேவை. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆனால் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாருன்னா, நானும் எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை செய்கிறாரு, அவரும் ஒரு இண்டிவிஜுவலாக அவர் சில காய்களை நகர்த்துறாரு, அதே மாதிரி நானும் தனி மனிதனாக அந்த விஷயத்தை நான் செய்வேன். ஸோ விஜய் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இதெல்லாம் செய்கிறதுக்கு புறப்பட்டாலே காரியம் நடக்காதுன்னு நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். காரியம் நடக்கணும்னா நீங்கள் தமிழ் மக்களை திரட்டணும். முதல்ல காங்கிரஸ் பார்ட்டிக்கு எதிராக நீங்க பேசணும், அது கூட உங்களால பண்ண முடியல. காங்கிரஸ் பார்ட்டியை கடுமையாக கையாளுறதுக்கு ஏன் சார் பயப்படுறீங்க? உங்களுக்கு பாஜகவை தான் ஒன்றும் பண்ண முடியல, காங்கிரஸ் பார்ட்டி டஃபா டீல் பண்ணலாம்ல. தமிழ்நாட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் மக்களுக்கு எதிரான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, கூச்ச நாச்சமே இல்லாம தைரியமா பண்றாங்க. பண்ணிட்டு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு, இதை வச்சு அரசியல்லாம் பண்ணக்கூடாதுன்றாரு. யார் அரசியல் பண்றா? அதை வச்சு காங்கிரஸ் பார்ட்டி தான் பண்றாங்க. கர்நாடகாவில் ஒரு கதையை பேசுறாங்க, இங்க ஒரு கதையை பேசுறாங்க,
இதுல நஷ்டம் நமக்கு. ஸோ அப்ப நீங்க தான் இங்க உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, தமிழ் மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க அரசியல் பண்ணக்கூடாதுன்றீங்க. தாவேக்கா ஒரு வார்த்தை பேசாம இருக்காங்க. முதல்ல நீங்க காங்கிரஸ் பார்ட்டி டஃபா டீல் பண்ணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நீங்க செஞ்சீங்கன்னா, செயல்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் கிடையாதுங்க. அது 2009 நடந்திருக்கணும். இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக காங்கிரஸ் பார்ட்டி செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. தாவேக்காவும் அதை பத்தி கேட்க அவங்களுக்கும் முதுகெலும்பு இல்லை. அவங்களும் ரொம்ப அமைதியா பவ்யமா இருக்காங்க. ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, மக்களை நீங்க திரட்டணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணணும். மூணாவது நீங்க டிப்ளமேட்டிக்கா நிறைய விஷயங்கள், நிறைய காய்கள் நகர்த்தலாம். ஆனா இதெல்லாம் எதுவும் பண்ணாம ஒரு தனி மனிதனா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், நான் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரினா அப்படின்னு பண்ணீங்கன்னா இது ப்ரொபகேண்டாக்கு, பிரச்சாரத்துக்கு இது பயன்படுமே தவிர இது மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் தராது. அவங்க பாருங்க, அவங்க கோர்ட் ஆர்டர்லாம் மதிக்காம அவங்க பாட்டுக்கு அக்ரெசிவா இறங்குறாங்க. நாங்க டேமை கட்டுவோன்னு இறங்குறாங்க. ஸோ நமக்கு நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, சட்ட ரீதியாக நம்ம அட்வான்டேஜான ஒரு பொசிஷன்ல இருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருந்தும் அவங்கள நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல. அவங்க இப்ப அவங்களுக்கு மக்களோட சப்போர்ட்டும் இருக்கு. இங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த விவகாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகாம அப்படியே சைலண்டா அரசியல் ரீதியா நம்மளே டீல் பண்ணிடலாம், ஒரு இண்டிவிஜுவலா நம்ம இதை வச்சு ஒரு இந்த இஷ்யூ டீல் பண்ணலான்ற மாதிரி தான் பாக்குறீங்க. மக்களை முதல்ல மொபிலைஸ் பண்ணுங்க. அது பண்ணாதான் தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதை தவிர பண்ணக்கூடிய மற்ற எல்லா வேலைகளுமே டைவர்ஷன் தான், ஏமாத்து வேலை தான் அது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவிகேவோடு விசிகா கூட்டணியில் இருக்காங்க. விசிகாவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக டிவிகேவை எதிர்த்து நிறைய பேட்டிகள் கொடுக்குறாரு. பாஜக தான் டிவிகேவை இயக்குது, பாஜகவுடைய அந்த சித்தாந்தமும் டிவிகே பண்ணக்கூடிய வேலைகளும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பேசுறாரு. விசிகாக்குள்ள இருந்துகிட்டு அவர் டிவிகேவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. விசிகாவும் நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த போக்க? முதல் கேள்வி என்னன்னா, இப்ப ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் சொல்றது போல பாஜகவுக்கு சாதகமா டிவிகே செயல்படுறாங்கன்னா விசிகே ஏன் இந்த அலைன்ஸ்ல இருக்காங்க? சரி, அப்படியே விசிகே அதை புரிஞ்சுக்காம அந்த அலைன்ஸ்ல இருக்காங்கன்னா ஆளுநர் ஷானவாஸ் ஏன் விசிகேல இருக்காரு? பாஜகவுக்கு சாதகமா தாவேக்கா செயல்படுதுன்னா இன்னைக்கு மறைமுகமா பாஜகவுக்கு சாதகமா தானே விசிகேவும் செயல்படுது. அப்ப ஆளுநர் ஷானவாஸ் ஏன் அந்த கட்சியில இருக்கார் அப்படின்ற கேள்வி இருக்கு. அந்த கட்சி ஏன் தாவேக்காவை சப்போர்ட் பண்றாங்கன்ற கேள்வி இருக்கு. இப்ப ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்லணும். அவர் வெளியே வந்து இந்த மாதிரி தாவேக்கா பாஜகவுக்கு சாதகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றது ரைட்டு. உங்கள் கட்சி ஏன் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறாங்க? தாவேக்காவை ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? வன்னியரசு ஏன் தாவேக்கா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் உங்கள் அமைச்சர்? ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் ஏதோ பத்திரிகையாளர் மாதிரி அப்படியே வெளியிருந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி கிடையாது, நீங்க ஒரு நியூட்ரல் ஆள் கிடையாது, நீங்க அந்த கட்சியில் இருக்கீங்க. ஸோ நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஒரு விஷயம். ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சைடில் திருமாவளவன் அவர்களும் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காரு, இன்னொரு சைடில் இவர் ஆளுநர் ஷானவாஸ் மாதிரியான தலைவர்களும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. ஆனா இப்ப வன்னியரசு பார்த்தோம்னா அவரு ஃபுல்லா தாவேக்காவை சப்போர்ட் பண்றாரு, முடிஞ்ச அளவுக்கு தாவேக்காவை சப்போர்ட் பண்றாரு. அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா வன்னியரசு அவர்கள் பெரிய ஒரு பெனிஃபிஷியரி. தாவேக்காவோட விசிகே சேர்ந்து பயணிப்பதால வன்னியரசு அவர்களுக்கு பெரிய லாபம் இருக்கு. அவர் அமைச்சராக இருக்கார். ஸோ அதனால அதை புரிஞ்சுக்க முடியுது. வன்னியரசு அவர்கள் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆளுநர் ஷானவாஸ் அவர்களை பொறுத்தளவுல எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு அதிருப்தியா தான் இருக்கார். ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் டிஎம்கேவோட க்ளோஸா இருக்கார். நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம், விசிகேல திமுக ஆதரவு அணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் ஆளுநர் ஷானவாஸ். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் அதிருப்தியில தான் இருக்கார். ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே திருமாவளவன் என்ன பண்றாரு, ஆளுநர் ஷானவாஸ் அவர்களை ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறார். ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் ஆளுநர் ஷானவாஸ் மாதிரியான தலைவர்கள் திமுகவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்கள நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கொஞ்சம் பலவீனப்படுத்தி ஓரமா வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற முடிவுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே திரும்ப வந்துட்டார். ஸோ அதனால ஆளுநர் ஷானவாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண. அதுவே ஆளுநர் ஷானவாஸ் அவர்களுக்கு பெரிய ஒரு கோபம். இப்ப ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு. இப்பவும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இதை அலோவ் பண்றாரு. ஸோ திருமாவளவன் அவர்கள் இதை அலோவ் பண்றாருன்னா திருமாவளவன் அவர்களுக்கும் இதனால லாபம் இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ அதனால தான் அலோவ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ விசிகேவை பொறுத்தளவில் அவங்க என்ன மாதிரியான ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி வச்சுருக்கோம், அதுக்கான காரணம் என்னன்னா நாங்கள் தாவேக்கா கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணலன்னா மறைமுகமாக பிஜேபி ஆட்சி பண்ணிடுவாங்க, ஸோ வேற வழி இல்லாமல் நாங்கள் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. அதை தாண்டி எங்களுக்கு வேற நிறைய அரசியல் ரீதியான முரண்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விசிகேவுக்கு தாவேக்கா மேலே ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ விசிகே தொடர்ந்து அவங்க தாவேக்காவை விமர்சிச்சுக்கிட்டே வராங்க. பிஜேபி மறைமுகமாக ஆட்சி பண்ணிடக்கூடாது அப்படின்றத தாண்டி நாங்கள் தாவேக்காவோட நெருக்கமாக இல்லை அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ அதை தாண்டி அதே வேலையை தான் ஆளு ஷானவாஸும் பண்ணுறாரு. ஸோ திருமாவர்கள் பண்ண அதே வேலையை ஆளு ஷானவாஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ இது திருமா அவர்களோட பிளெஸ்ஸிங்கோட தான் ஆளு ஷானவாஸ் இதை பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு வகையில் டிவிகேவுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, டிவிகே கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸ்ட்ரைட்டாக திருமாவளவன் அவர்கள் பேசினார்னா ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ஆளு ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது எங்கள் கட்சி ஜனநாயகமான கட்சிங்க, எல்லாருக்கும் கருத்துக்களை சொல்றதுக்கான உரிமை இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதையும் தாண்டி ஆளு ஷானவாஸ் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணால் இன்னும் தெளிவாக சொல்லலாம். ஆதவர்ஜுனா அவர்கள் விசிகேல இருக்கும் போதும் இதே மாதிரி கட்சியை மீறி பேசினாரு. அப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் மேலேயும் பெரிய ஆக்ஷன்ல எடுக்கல திமுக எதிராக அவர் பேசும்போது. ஸோ அதே மாதிரி இவரும் பேசுறாருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதனால எனக்கு என்னமோ இது திருமாவளவன் அவர்களோட பிளெஸிங்கோட தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு தாவேக்காவோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க, தாவேக்காவால பவரையும் என்ஜாய் பண்றாங்க, ஆனா பொலிட்டிக்கலா நாங்க தாவேக்காவோட ரொம்ப க்ளோஸா இல்ல அப்படின்ற மாதிரி டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் தாவேக்கா நாளுக்கு நாள் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சில நேரங்கள் பார்க்கும்போது ரொம்ப அபத்தமா இருக்கு. நிறைய தவறுகள் பண்றாங்க. தாவேக்காவோட எம்எல்ஏஸா இருக்கலாம், தாவேக்காவோட மினிஸ்டர்ஸா இருக்கலாம், அடுத்து டாஸ்மாக பிரைவேடைஸ் பண்ற விஷயத்தை பத்தி விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. இப்ப அதெல்லாம் விசிக்கு எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்கா செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் விசிகேவுக்கு சிக்கலை ஏற்படுத்துது. ஸோ அப்போ நேச்சுரலாக நாங்கள் தாவேக்காவோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. பாருங்க, நாங்கள் தாவேக்கா விமர்சித்து தான் இருக்கோம், ஏதோ ஒரு வகையில் பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தாவேக்காவோட நாங்கள் சேர்ந்திருக்குமே தவிர மற்றபடி நாங்கள் தாவேக்காவை விமர்சிக்கிறோம், என் கட்சிக்காரங்களும் விமர்சிக்கிறாங்கன்ற தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ இப்போ ஆளு ஷானவாஸ் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ திருமாவர்களோட பிளெஸிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அக்ரெசிவா முக்கியமான தொலைக்காட்சிகளில் வந்து பேசுறாரு. அப்படி திருமாவர்களோட பிளெஸிங்ஸ் இல்லைன்னா ஆக்ஷன் எடுத்துருக்கலாமே, இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. ஸோ விசிகே தலைமை அதை ரசிக்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்படியே வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து நிறைய பழிகள் சுமத்தப்படும். விசிகாவில் இருந்து வெளியே போனோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி பேசி கட்சி நம்மளை நீக்கினாங்க அப்படின்னா தாவேக்காவுக்கு எதிராக நான் பேசலைங்க, நான் பாஜகவுக்கு எதிராக பேசினேன், ஆனால் விசிகே மேல் நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஆளு ஷானவாஸ் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி திமுகவுக்கு போக ஒரு பிளான் பண்றாரா? நீங்க நீக்குங்க, நான் போக மாட்டேன், ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்றாரா? மேபி அப்படி கூட இருக்கலாம். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க வெளியே இருந்து பாருங்களேன், ஆளு ஷானவாஸ் ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் பண்ணல. திருமாவளவன் அவர்கள் என்ன செய்யறாரோ அதே விஷயத்தை ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கொஞ்சம் கூட வீரியத்தோட பண்றாரு, அவ்வளவுதான். திருமாவளவன் அவர்கள் செய்யாதவனும் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் செய்யல. திருமாவளவன் அவர்களும் இந்த 2 மாசமா தொடர்ச்சியா வாரத்துக்கு ஒரு முறை எதையாவது ஒன்று பேசி டிவிகேவை சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். திருமாவளவன் அவர்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கார். ஸோ இப்போ ஆளூர் ஷானவாஸ் அதை தானே பண்றாரு. ஸோ திருமாவளவன் அவர்கள் செய்யக்கூடிய அதே விஷயத்தை ஆளு ஷானவாஸ் பண்றாருன்னா திருமாவளவன் அவர்கள் என்கரேஜ் தானே பண்ணுவார், அதை ரசிக்க தானே செய்வார். ஸோ திருமாவளவன் அவர்கள் ஏன் ஆளு ஷானவாஸ் அவர்களை அமைதியா இருங்கன்னு சொல்லணும்? ஸோ இப்போ திருமாவளவன் அவர்கள் டைரக்டா அவர் இதெல்லாம் தொடர்ச்சியா பேசினார்னா தாவேக்கா தரப்புல இருந்து அவர் மேல அழுத்தம் போடுவாங்க. ஆனா இப்போ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பேசுறாருன்னு வச்சுப்போம், அதை ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. இல்லை கேட்டால் சொல்லிடலாம், விசிகே ஒரு ஜனநாயக கட்சிங்க, எங்களுக்கு பேசுறதுக்கான எல்லா டெமோக்ரஸி இன்டர்னல் டெமோக்ரஸிலாம் இருக்குங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆதவர்ஜுனாவும் அதே தானே பண்ணாரு விசிகேல இருக்கும்போது, அதே மாதிரி தான் அவரும் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதனால இப்போ ஆளூர் ஷானவாஸை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்கன்னா நீங்க சொன்ன லாஜிக்கு அப்ளை ஆகும். ஆனா ஆளூர் ஷானவாஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்காம கட்சியிலேயே வச்சுக்கிறாங்கன்னா நான் சொன்ன விஷயம் கரெக்டுன்னு ஆகும். அதாவது திருமாவளவன் அவர்கள் இதை ரசிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஆகும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிகேவுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான டிஎம்கே ஆதரவு அணி ஒன்று இருக்கு. எல்லா கட்சிக்குள்ளயும் இருக்கு. எல்லா சிறிய கட்சியிலும் இருக்கு. கரெக்ட். எல்லா சிறிய கட்சியிலையும் இருக்கு, விசிகேலையும் இருக்கு. இப்ப திமுகவோட கைகள் இப்ப பலவீனமா இருக்கு. திமுகவோட கைகள் பலவீனமா இருக்கும் போது விசிகேவுக்கு உள்ளேயும் திமுக ஆதரவு அணி இருக்குல்ல, அந்த குரூப் வீக் ஆயிரும். ஆனா நாளைக்கே திமுக ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இந்த குரூப்பும் ஸ்ட்ராங் ஆகும், ஆளூர் ஷானவாசும் ஸ்ட்ராங் ஆவாரு. இது திருமாவர்களுக்கும் தெரியும். ஸோ அதனால ஆளூர் ஷானவாஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறதுன்றது திமுகவோட சண்டைக்கு போறதுக்கு சமம். இப்ப திருமாவை பொறுத்தளவுல இன்னும் ஒரு டிவிகேவோட ஃபுல்லா போய் ஐக்கியம் ஆகலை. ஸோ அப்ப டிஎம்கே ஆப்ஷனை இன்னும் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காரு. டிஎம்கே ஆப்ஷனை திருமாவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காருன்னா ஆளூர் ஷானவாஸை அவர் டஃபா டீல் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளூர் ஷானவாஸை டஃபா டீல் பண்றது டிஎம்கேக்கு எதிராக காய் நகர்த்துறதுக்கு சமம். அந்த விஷயத்தை அவரு பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னன்னா உதயநிதி அவர்களும் சிபிஐ வீரபாண்டி அவர்களும் ஒரே மேடையில் இருக்காங்க. கேட்டால் திமுகவோடு இன்னும் நாங்கள் கொள்கை ரீதியாக இணைந்து தான் இருக்கோம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே திமுகவை தீய சக்தின்றாங்க. டிவிகே கூட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ சொல்கிறாங்க திமுகவோடு கொள்கை ரீதியாக இணைந்து இருக்கோம் அப்படின்றாங்க. எல்லா பக்கமும் பிரச்சனையாகவே இருக்கு. இது ஒரு மாதிரி பொருந்தி போகிற கூட்டணி மாதிரி இல்லையே இது. அதுதாங்க இப்ப நம்ம ஏற்கனவே காங்கிரஸ்ல ரொம்ப அழகா நம்ம இதை பார்த்தோம். காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட்டா இருக்கார். அவரு திமுக ஆதரவணியை சேர்ந்தவர், அன்அபிஷியல் திமுக ஆதரவணியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் தாவேகா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை அவர்கள் பலவீனப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தாவேகாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைமையை அப்பாயிண்ட் பண்றாங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு. மாணிக்கம் தாக்கூர் என்ன பண்றாரு, ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகிறாரு. ஸோ இந்த சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல அவங்க யாரோட க்ளோஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான லீடர்ஷிப்பை அவங்க என்கரேஜ் பண்றாங்க. இப்ப தாவேகாவோட க்ளோஸ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லீடர்ஷிப்பை என்கரேஜ் பண்றது, திமுகவோட க்ளோஸ் ஆகுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு லீடர்ஷிப்பை என்கரேஜ் பண்றது. இப்ப நாளைக்கே திமுக ஸ்ட்ராங் ஆயிடுறாங்கன்னு வச்சுப்போம், நாளைக்கே காங்கிரஸ் பார்ட்டிக்கு திமுகவோட தேவை வருதுன்னு வச்சுப்போம், திரும்ப செல்வ பெருந்தகை ஸ்ட்ராங் ஆயிடுவார். செல்வ பெருந்தகையோ இல்லைன்னா அந்த திமுக ஆதரவணியில் இருக்கக்கூடிய வேற யாராவது தலைவரோ ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இதுதான் எழுதப்படாத ஒரு விதி. ஸோ அப்படி இருக்கும்போது சிறிய கட்சிகள் இன்னும் திமுகவை பாசிட்டிவா பார்க்குறாங்கனாலே சிறிய கட்சிகளுக்கு தாவேகா மேல கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்டே பேசுனது மாதிரி மேகதாது இஷ்யூவை ஹேண்டில் பண்றாங்க. இதை எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான லீடரும் ஏற்றுக்க மாட்டாருங்க. தாவேகா மேகதாது இஷ்யூவை ஹேண்டில் பண்ற விதத்தை எந்த ஒரு சீரியஸான பொலிட்டிஷியனும் ஏற்றுக்க மாட்டாங்க. அரசியல் தெரிஞ்ச யாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் தனியா போய் பேச்சுவார்த்தை நடத்தி காரியத்தை முடிச்சிருவாருன்னு சொன்னா அப்ப இங்க இருக்கிற மற்ற தலைவர்களாம் வேலை என்ன, இங்க இருக்கிற 8 கோடி மக்களுக்கு வேலை என்ன? நம்மளாம் தேவையே இல்லை, எல்லாம் தனியா ஒருத்தர் பேர்லாம் முடிச்சுட்டு வந்துருவாரு. ஸோ அதனால எந்த சீரியஸ் பொலிட்டிஷியனும் இதை ஏத்துக்க மாட்டாரு. ஸோ அதனால இவங்களுக்கு டிவிகேவோட சேர்ந்து பயணிப்பதில் நிறைய நெருடல்கள் இருக்கு. ஆனால் டிவிகேவால இன்னைக்கு நிறைய லாபங்களும் வருது. ஸோ அதையும் என்ஜாய் பண்றாங்க. ஆனால் ஃபியூச்சர்ல தாவேகா மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல நமக்கு திமுக தேவைப்படலாம். அப்போ திமுக கப்பல்லையும் ஒரு காலை வச்சுப்போம், தாவேகா கப்பல்லையும் ஒரு காலை வச்சுப்போம். ரெண்டு சைடும் அப்படியே நம்ம ஸ்மூத்தா பயணிச்சு போவோம். நாளைக்கே திமுகவோட கரங்கள் ஓங்குதுன்னு வச்சுப்போம். நாளைக்கே ஒரு பை எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஆன்டி இன்கம்பன்சி தாவேகாவுக்கு எதிராக இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னா லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேகாவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்ப யோசிக்காம அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சிடலாம். இது ஒரு ப்ராப்பரான அலையன்ஸ் கிடையாது. இந்த அலையன்ஸுக்குள்ள சீரியஸான கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. தாவேகாவோட நலன் வேறையா இருக்கு, சிறிய கட்சிகளோட நலன் வேற ஒன்னா இருக்கு. தாவேகா பை எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல தாவேகா பை எலெக்ஷன்ல ஜெயிக்க கூடாது. தாவேகா பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சுன்னா சிறிய கட்சிகளோட தேவையே தாவேகாவுக்கு இருக்காது, சிறிய கட்சிகளோட பவர் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு முரண் இருக்கு பாருங்க. இவங்களோட அப்ஜெக்டிவ் ஒன்னா இருக்கு, தாவேகாவோட அப்ஜெக்டிவ் வேற ஒன்னா இருக்கு. ஸோ ஒரு சீரியஸான கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு உள்ள. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தொடர்ந்து பயணிக்கும்னு நினைக்கிறது, தொடரும் நினைக்கிறது, அது ப்ராக்டிக்கலா இல்லை. எனக்கு அது ப்ராக்டிக்கலா எனக்கு படலை. ஓகே,
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் திராவிட கழகம் இடபிள்யூசிக்கு எதிராகவும் நீட்டு பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருசக்கர வாகன பேரணி வந்து நடத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தாவேக்கா கவர்மெண்ட் வந்து தடுத்து நிறுத்துறாங்க, காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துறாங்க, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடுறாரு, நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எதிராக அறிக்கை விடுறாங்க. ஸ்டாண்ட் என்னமோ ஒன்று தான், திகாவுடைய ஸ்டாண்டும் டிவிகேவுடைய ஸ்டாண்டும் என்னமோ ஒன்று தான், பேன் நீட்டு இடபிள்யூசிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, இதெல்லாம் ஸ்டாண்ட் என்னமோ ஒன்று தான் இருக்குது. ஆனால் அதற்கு எதிராக ஒரு போராட்டம் அப்படின்னும் போது அந்த போராட்டத்துக்கான அனுமதி கிடைக்கிறதுல, அது வந்து பெற்று அந்த போராட்டத்தை நடத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ தாவேக்கா ஒன்றும் களத்துக்கு வந்து போராடல, நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க. மற்றவங்க போராடுறாங்க, மற்ற கட்சிகள் போராடுறாங்க, அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. டைஃபி எஸ்எஃப்ஐலாம் போராட முயற்சி பண்ணும்போது அதையும் நீங்கள் ஒடுக்க முயற்சி பண்ணுறீங்க. போராட்டம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா சிபிஐ ஆஃபீஸில் போராட்டம் நடக்குது. அப்போ சிபிஐ ஆஃபீஸ் தவிர தமிழ்நாட்டில் மக்கள் முன்னிலையில் அந்த போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் வழங்கப்படலை. இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் கிளாஸால், கவர்மெண்ட்டால். ஸோ பேச்சு பார்த்தா ஆன்டி நீட்லாம் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது பாஜகவுக்கு சாதகமானதாக இருக்குது. தாவேக்காவுக்கு பாஜகவை பார்த்து மிகப்பெரிய பயம் இருக்குது. நம்ம போன இன்டர்வியூவில் தாவேக்காவுக்கு பாஜகவை பார்த்து கொஞ்சம் சின்ன பயம் இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன வெறும் சின்ன பயம் தானான்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட் தான், தாவேக்காவுக்கு பாஜகவை பார்த்து பெரிய ஒரு பயம் இருக்குது, நம்ம கதையை முடிச்சிருவாங்களோன்ற பயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அந்த நீட்டுக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் வந்து வலுப்பெற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பவருக்கு வந்தோடனே யாரை போய் பார்க்குறீங்க? வீரமணியை போய் பார்க்குறீங்க, பெரியார் திடல் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு பெரியார் அவர்களோட லெகசி தேவைப்படுது. நீங்கள் திராவிடம் தமிழ் தேசியம்னு பேசுனீங்க, அப்புறம் கொள்கை தலைவர்களாக பெரியாரெலாம் வச்சுக்கிறீங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெரியார் திடல் போயிடுறீங்க, அங்கே வீரமணி அவர்களை சந்திக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த திராவிடியன் லெகசி உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் பொலிட்டிக்கலாக கரண்ட் இஷ்யூக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டைரெக்டாக நீங்கள் பாஜகவுக்கு சாதகமாக ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அப்போ தியரிட்டிக்கலாக பேசுறது ஒன்று, ப்ராக்டிக்கலாக செய்கிறது ஒன்று. இஷ்யூ பேஸ்டாக வரும்போது பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆகிடுறது. இப்போ ஒரு நல்ல விஷயம் நோட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிகே காரங்களாம் ஒரு விஷயம் சொன்னாங்க, நாங்கள் பாஜகவோட மத்திய அரசோட நாங்கள் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம், நாங்கள் மத்திய அரசோட ஸ்மூத்தாக தான் நாங்கள் போவோம். அதுக்கான காரணம் என்னன்னா, அரசியல் வேற, நிர்வாகம் வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற. அரசியல் ரீதியாக நாங்கள் பாஜகவை எதிர்ப்போம், ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நாங்கள் மத்திய அரசோட நாங்கள் ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த லாஜிக்கை தமிழ்நாட்டில் நீட் விவகாரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம்ல. அப்படி பார்த்தீங்கன்னா தாவேக்கா ரைட்டு, கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. ஆனால் தாவேக்கான்ற பார்ட்டி நீட்டுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணலாமே, அதை யார் ஸ்டாப் பண்ணுறா? இந்தியாவில் ஒரு பார்ட்டிக்கு ஒரு இஷ்யூக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையுமே இருக்குது. தாவேக்கா நினைச்சாங்கன்னா ஒரு கட்சியாக தமிழ்நாடு முழுக்க அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அவங்க சொல்கிற மாதிரி ஏஷியா முழுக்க பெரிய சப்போர்ட் இருக்கு தாவேக்காவுக்கு. ஸோ இந்தியா முழுக்க நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க இங்க கவர்மெண்ட்டும் ரன் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் வேற, பொலிட்டிக்ஸ் வேற. பொலிட்டிக்கலா உங்க பார்ட்டி ஆக்ஷன்ல ஈடுபடலாம். ஆனா இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாரு, நாங்க இங்க நம்ம ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, ஸோ அதனால நாங்களே இறங்கி போராட முடியாது, ஸோ அதனால எங்க ஆதரவாளர்கள் போராட்டங்களுக்கு போய் கலந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பவர்ல இருந்தாலும் உங்க கட்சி களத்துல இறங்கி போராடலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நீட் வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்க அதை டெஃபினட்டா பண்ணணும். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பிஜேபி காலில் போய் விழும்போது அப்போ ஒரு லாஜிக்கை சொல்றது, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற அரசியல் வேறையா. எப்ப அங்க போய் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகும்போது இங்க வந்து போராடுங்கன்னு சொன்னா அந்த லாஜிக் இங்க அப்ளை ஆக மாட்டேங்குது. ஸோ இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்களுக்கு பாஜகவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது, பாஜகவை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க.
அதனால தமிழர்களோட நலடியை விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பாஜக காரங்களுக்கும் தெரியும். அதனாலதான் யூனியன் மினிஸ்டர் பார்த்தோம்னா மேகதாது டேம் பத்தி பேசும்போது நமக்கு எதிராக பேசுறாரு. அவருக்கு தெரியும் இவங்கனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இவ்வளவு நாளா யாரும் இந்த மாதிரிலாம் பேசலையே, இன்னைக்கே அப்படி பேசுறாங்க. ஏன்னா இங்க பலவீனமான ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். DK சிவகுமாருக்கும் தெரியும், அதே மாதிரி அங்க மத்தியிலையும் தெரியும். ஸோ அதனால இவங்கள புஷ் பண்ணி பார்க்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம்னு பார்க்குறாங்க. இவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர்களையும் அடிக்கிறாங்க. சோழிங்கிற MLA அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார், எப்படி இருந்துச்சு படம் அப்படின்னு கேட்கும்பொழுது, இதெல்லாம் கேட்டு பத்திரிகையாளர்கள் அடிச்சா கூட பரவாயில்ல, அவர் இதெல்லாம் கேட்கல, ஜனநாயகன் படத்தை பத்தி தான் கேட்டிருக்காரு. நம்ம ஆளுங்க இதெல்லாம் கேட்டாங்கன்னா சந்தோஷப்படுவேன். அவர் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காரு, ஜனநாயகன் படம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்னமோ அவர் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா தாக்க வராரு அந்த பத்திரிகையாளரை. நேற்று கூட கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் நடத்தியிருந்தாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த பிஹேவியர்? நிறைய ஆடியோ ரிலீஸ் ஆகுது, அப்புறம் பொதுவெளியிலே வந்து டிவிகேவுடைய MLAக்கள் பத்திரிகையாளர்களை தாக்குவது, பொதுமக்களை தாக்குவது, ஆபாசமாக பேசுவது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள்லாம்? அதான் ஒன்று சொல்லுவாங்கல்ல, இப்போ எனக்கு வாய் பேசாது கை மட்டும் தான் பேசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அமைச்சர் பார்த்தோன்னா, சாரி இந்த MLA பார்த்தோன்னா கொஞ்சம் டஃப்பான ஆள் போல. எல்லாத்துக்கும் அடிதான். ஃபர்ஸ்ட் அந்த யூடியூபர் போய் ஜனநாயகன் படம் பற்றி கேட்டிருக்காரு, அவர்கிட்டையும் சண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை போய் அடிச்சிருக்காங்க, வீடு போய் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க, இது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்க சீனியர்ஸ் போல, 50 வயசு ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு 70 வயசு, அவங்களையும் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சுக்க முடியல இது என்னன்னு சொல்றது. இது வந்து இப்போ உங்களுக்கு பேசிக்கான புரிதல் கூட இல்லை. நீங்கள் நல்லவராக இருங்க, கெட்டவராக இருங்க, கிளீனான ஒரு பொலிட்டிஷியனாக இருங்க, கரப்டான ஒரு பொலிட்டிஷியனாக இருங்க, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் பேசிக்காக ஒரு சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணுன்ற அடிப்படை புரிதலே உங்களுக்கு இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வரவன் போகிறவன் எல்லாத்தையும் அடிக்கிறீங்க. இந்த சாமி படம் நினைக்கிறேன், எவனா இருந்தாலும் அடிப்பேன் பாருல, அந்த மாதிரி வரவன் போகிறவன் எல்லாத்தையும் அடிக்கிறது. யாராக இருந்தாலும் அடிதான் எல்லாருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம எலெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். இவங்க வந்து நல்ல நிர்வாகம் கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஸோ இவங்க மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அமைச்சர்கள் மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, நிர்வாகிகள்லாம் மோசமாக இருந்தாலும் பரவாயில்லை, விஜய் அவர்கள் ஒருத்தர் போதும், அவர் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார் அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, விஜய் அப்படின்ற அந்த ஒரு நபர் சரியாக கட்சியை ஆர்கனைஸ் பண்ணாததால தான் இந்த மாதிரியான தவறான ஆட்கள் கையில் பவர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தவறான ஆட்கள் கையில் பவர் கிடைச்சதால 3 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆட்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம்மா இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இப்படி தான், இவங்களுக்குலாம் அது சரிதான், ரைட்டு, பத்திரிகையாளர்கள் அடிச்சிட்டாரு. நீங்கள் போனாலும் அப்படிதானே டீல் பண்ணுவாங்க. பத்திரிகையாளர்களை மட்டும்தான் இப்படி டீல் பண்ணுவார் அவரு? யார் போய் கேட்டாலும் அடி இப்படி தானே விழும். அப்போ நாளைக்கு நீங்களும் அவர்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணணும்ல. அப்போ நாளைக்கு நீங்கள் போய் அவர்கிட்ட போய் பேசினாலும் குறைகளை சொன்னாலும் உங்களுக்கு தான் நடக்கும். ஸோ அப்போ யாரு என்ன, இவர் தகுதியானவர் தானா, இவருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா, எதை பற்றியும் கவலை கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் கேட்டோம்னா நீ பெரிய குவாலிஃபிகேஷன் உள்ளவனா நம்மக்கிட்ட கமெண்ட்லலாம் போடுறாங்க. இவங்களோடலாம் நம்ம பெட்டரான ஆட்கள் தான். நம்ம இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் பொறுக்கித்தனம்லாம் பண்ணது கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஆடியோலாம் கேட்டால் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் இருக்குது அந்த ஆடியோவில். அந்த ஆடியோவை பற்றி டிவியில் நியூஸ் போடும்போது ஃபுல் விஷயத்தை போட முடியல, சில வார்த்தைகளை கட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகள்லாம் அந்த ஆடியோவில் இருக்குது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் கையில் தான் அதிகாரம் போய் சேர்ந்துருக்கு. ஒரு தனிநபர் பின்னாடி நீங்கள் ஓடுனீங்க. இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தா இப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் கையில் மாட்டிட்டு இருக்கு. இதில் நம்ம இதை பற்றிலாம் பேசினா கோபம் வேற வருது. அது எப்படி நீ இதை பற்றிலாம் பேசுவ அப்படின்றாங்க. எதை பற்றியும் பேசக்கூடாது. இப்போ இவங்களோட ஒரே சாதனை என்ன தெரியுமா, பெரிய வெற்றின்னு என்ன தெரியுமா, இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ஓரளவுக்கு மீடியா நரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மீடியாவில் இந்த மாதிரியான நியூஸ் பெருசாக பூதாகரம் ஆகாமல் ஓரளவுக்கு இதெல்லாம் அப்படியே போட்டு மூடிடுறாங்க. இதே இது திமுக பீரியடில் ஒரு MLA இப்படி பண்ணியிருந்தாருன்னா இது பெரிய விஷயமா வெடிச்சிருக்கும். அதிமுக பீரியடில் ஒரு MLA இப்படி பண்ணியிருந்தாருன்னா பெரிய விஷயமா வெடிச்சிருக்கும். இப்போ பார்த்தோம்னா இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி அப்படியே அதை கடந்து போயாச்சு.
மீடியா அதை பெருசா எடுத்து பேசல. இது ஒரு இஷ்யூவா இருந்தா பரவாயில்லங்க. தாவேக்காவோட எம்எல்ஏஸ் நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே. அவருக்கு 2-3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பிளாக் மார்க், ரவுடிசம் பண்றது, சண்டைக்கு போறது, தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது, இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. இதை எடுத்து டிபேட் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல, தாவேக்காவோட தலைமை வீக்கா இருக்கா அப்படின்றத எடுத்து பேசணும்ல. இவங்களுக்கு முதல்ல எப்படி இவ்வளவு தைரியம் வருது? ஸோ இப்போ நீங்க நல்ல மனிதர்களுக்கு விஷயமுள்ள ஆட்கள் கையில் அதிகாரம் கொடுக்குறீங்கன்னா அது விஷயமுள்ள ஆட்களை எம்பவர் பண்ணும். அவன் எம்பவர் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவான். அதே இது விஷயம் இல்லாத தவறான ஆட்கள் கையில பவரை கொடுத்தீங்கன்னா அவன் தவறான விஷயங்களை ரொம்ப அக்ரெசிவா பண்ணுவான். தவறான ஆட்கள் அது எம்பவர் பண்ணும். இப்ப நம்ம பண்ணியிருக்கிறது அதுதான். விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறோன்ற பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோசமான நிறைய மனிதர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். தவறான மனிதர்கள் எம்பவர் பண்ணப்பட்டிருக்காங்க. தவறான மக்கள் எம்பவர் பண்ணப்பட்டால் நல்ல மனிதர்கள், டீசென்டான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. தமிழ்நாட்டில் இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தியும் பார்த்தா இங்க நிறைய பேருக்கு இல்லை, அன்பார்ச்சுனேட்லி.